இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 138வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அவர் உயர்ந்தவர், அவர் உன்னத தேவன். ஆனாலும் அவர் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறாராம். மேட்டுமையானவர்களை தூரத்திலேயே அறிகிறார். மேட்டுமை எண்ணம் கொண்டவர்களை தூரத்திலிருந்தே தேவன் அறிந்து கொள்ளுகிறார்னு வேதவசனம் சொல்லுது. அவர் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. அவர் கர்த்தருக்கு அப்படிப்பட்ட கர்த்தருக்கு சமமானவர் யாருன்னு வேதவசனம் சொல்லுது. சங்கீதம் 113:5-6 வசனத்தில் பார்க்குறோம். அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் உன்னதத்திலிருந்து தேவ ஜனங்கள் இந்த பூமியில் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு அவர் உன்னதத்திலிருந்து தன்னை தாழ்த்தி அவர் பார்க்கிறார்னு இருக்கு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் அன்னாள் கர்த்தரை எப்படி உயர்த்துறாங்கன்னு பாருங்கள். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தவும் தாழ்த்தவும், ஒருத்தனை ஐஸ்வர்யனாக்கவும் தரித்திராக்கவும் தேவனாலே கூடும் இல்லையா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். யாரை தேவன் உயர்த்தணும் யாரை தாழ்த்தணும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் இல்லையா. அவர்களை பிரபுக்களோடு, அந்த எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ண வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்னு அன்னால் சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறாராம். எளியவர்களை அவருடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் கூட அமர செய்ய தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறார். அவர் பூமியின் அஸ்திபாரங்கள் எல்லாம் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்திருக்கிறார். பூமியை தேவன் அஸ்திபாரப்படுத்தி நிலை கொள்ள வைத்திருக்கிறார் இல்லையா. அவைகளின் மேல் இந்த பூச்சக்கரத்தையும் அவர் வைத்திருக்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய தேவன். அவருக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கணும் இல்லையா. நீதிமொழிகள் 3:34 பார்க்குறோம். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார்னே வேதவசனம் சொல்லுது. அப்படி தேவன் இகழ்கிறவர்களுக்கு இகழ்கிறவராக இருக்கிறாரு. தாழ்மை உள்ளவங்களுக்கு தேவன் கிருபை, நம்மை நாமே தாழ்த்தும் போது தேவன் நமக்கு இறங்கி கிருபை செய்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும். அப்போ நம்ம தாழ்த்தும் போது தேவனிடத்துலேருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை இந்த வசனத்து மூலமாகவே நாம் அறிந்து கொள்ளலாம். யாக்கோபு 4:6 பார்க்குறோம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரு. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். எதிர்க்கிறவர்களுக்கோ பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் பார்க்குறோம். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். ஏசாயா 66:2 என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தருடைய கரத்தினால தான் எல்லா கிரியைகளும் உண்டாச்சு. அவர் வார்த்தையின் வல்லமையினால தான் சகலமும் இந்த உலகத்தில் உண்டானது இல்லையா. ஆனாலும் சிறுமைப்பட்ட ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன். தேவன் யாரை நோக்கி பார்க்கிறாரு? எல்லாவற்றையும் அவர் படைத்து உண்டாக்குனாரு. ஆனாலும் சிறுமைப்பட்டவர்கள், நொறுங்குண்டவர்கள், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை அவர் நோக்கி பார்த்து அவர்களுடைய காரியங்களில் தேவன் இறங்கி அவர்களுக்கு கிருபை செய்கிறார் பார்க்குறோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் இல்லையா. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்னே சொல்லப்படுது. அப்போது நமக்கு ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அந்த பெருமையை தேவன் அருவருக்கிறார் இல்லையா. அப்படி உயர்த்துகிறவர்களே தேவன் தாழ்த்தி போடுறார். தாழ்த்துகிறவர்களே அவர் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கார். தானியேல் 4:37 பார்க்குறோம். நேபுகாத் நேச்சார் ஆகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். நேபுகாத் நேச்சார் ஒரு பாபிலோனிய ராஜா. ஆனாலும் அவர் தேவனை என்ன பண்ணுறாரு? புகழ்ந்து, பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். அவர் தேவனை உயர்த்துகிறார். அவருடைய கிரியைகளை எல்லாம் சத்தியமும் அவருடைய வழியெல்லாம் நியாயமானவைகள் என்பதை அந்த ராஜா உணர்ந்திருக்கிறார். அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அவர் அகந்தியாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ ஒரு மனுஷனை தாழ்த்துறதும் உயர்த்துறதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஏன்னா அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். அவருடைய கிரியை எல்லாமே சத்தியமாக இருக்குது, உண்மையாக இருக்குன்னு, அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமாக இருக்குன்னு நேபுகாத் நேச்சார் அறிந்து தேவனை அவர் உயர்த்துகிறார். பரலோகத்தின் தேவனை நான் உயர்த்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன் என்றார். அடுத்து லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் 11 வசனத்துலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்கே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்துல அங்கே கூடியிருக்க மக்களிடத்துலையும் ஒரு ஓமையை சொல்கிறார். ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் தேவாலயத்தில் வந்து தேவனை பணிந்து கொள்ள வராங்க. அப்போ அந்த பரிசேயன் வந்து என்ன பண்ணுறான், நின்று தேவனை நோக்கி என்ன சொல்கிறான், நான் பரிகாரர், அநியாக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இல்லாமல் இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ அவன் மற்றவங்களை வைத்து தன்னை அவன் உயர்த்துகிறான் இல்லையா. நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன்னு சொல்லி அவன் தேவனிடத்தில் தன்னுடைய காரியங்களை சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் தூரத்துலேருந்து ஆயக்காரன் நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராக கூட ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேலே நீர் கிருபையாயிரும் சொல்லி தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுறான். இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்துல சொல்லி அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். யாரு? அந்த ஆயக்காரனை கர்த்தர் நீதிமான் என்று சொல்லுகிறார். அவன் தன் வீட்டுக்கு அவன் திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனே உயர்த்தப்படுவான்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்துல சொல்கிறார். அன்னைக்கு அந்த சம்பவம் சொன்னது போல இன்றைக்கும் நாம் தேவனுக்கு முன்பாக நாமே தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கும்போது அப்பொழுது நமக்கு அவர் இறங்கி கிருபை செய்வார். ஆனால் மேட்டுமையாக இருக்கிறவர்களை தேவன் தூரத்திலே அறிந்து அவர்களுடைய கிரியைக்கு தக்க பலனையும் அவர் தருவார். ஏன்னா அவர் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற சர்வ பலமில்ல தேவன். அதனால் இன்றைக்கி நாமே தாழ்த்தி நம்முடைய காரியங்களை அவரிடத்துல விண்ணப்பமாய் வைக்கும்போது அவர் நம் ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார். ஆமீன்.